வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சில நாட்களாக, அதாவது 2-3 நாட்களாக சீமான் அவர்களை மையப்படுத்தி சில தகவல்களை நான் காணொலியாக வெளியிட்டு கொண்டிருந்தேன். அந்த காணொலிகளில் உண்மையான நிலவரம் என்ன என்பதை மையப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தேன். பலர் என்னுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் எதிர்வினையை ஆற்றியிருக்கின்றார்கள். எதிர்வினை ஆற்றுவது என்பது அவர்களுடைய கடமை. நான் சொல்லக்கூடிய கருத்து அவர்களுக்கு பிடிக்கவில்லை, எனவே அவர்கள் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய களத்திலே அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது அவர்களால் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் அவைகள் ஒரு மரபுக்கு உகந்ததா என்றால் இல்லை, அல்லது நாம் வழக்கமாக பேசக்கூடிய வார்த்தைகளில் பேசுகிறார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு மட்டும்தான் தவறான வார்த்தைகள் பேச முடியும் என்பதை மையப்படுத்தி அவர்களுடைய கருத்துகள் இருக்கின்றன. குறிப்பாக வருண் IPS அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்த விடயத்தை தான் நான் இங்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். வருண் IPS அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இகழ்வாக பேசக்கூடிய ஒரு களத்தை சில தம்பிமார்கள் எடுத்திருக்கிறார்கள். அது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது என்று பதிவிட்டிருந்தார். இங்கு ஏறக்குறைய சீமான் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் மீது அதாவது பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவதை ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. தமிழர் தேசியம் மலர வேண்டும் அல்லது தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக பயணித்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்திருப்பேன். இந்த தமிழ் தேசியம் என்பது இதுவரை இந்த மண் காணாத ஒரு பண்பாடு மிக்க கலாச்சாரத்தின் உச்சமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எங்கள் அனைவருடைய மனதிலுமே இருந்தது. எப்படி தமிழர் தாயகத்தில் தேசிய தலைமையால் கட்டியமைக்கப்பட்ட ஆட்சி முறைமைகள் இருந்ததோ அதுபோன்ற ஒரு ஆட்சி முறைமையும் அதுபோன்று ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆட்சி நடைமுறைகளும் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எம் மனதில் உண்டு. அதனை மையப்படுத்தி தான் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த வார்த்தைக்குள் புதையக்கூடிய களங்களை என் போன்ற பலர் எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு தமிழர் தாயகத்தில் நடந்த கொடூரத்திற்கு எதிராக குமரிய ஒரு களமாக மாறிய பொழுது அதன் தலைமையேற்கக்கூடிய ஒரு தனித்துவமாக சீமான் அவர்கள் திகழ்ந்த பொழுது சீமான் அவர்கள் பின்னால் திரண்ட பல இளைஞர்கள் மத்தியில் நம்மை போன்றவர்களும் அதில் இணைந்து கொள்ளக்கூடிய களங்கள் அமைந்திருந்தது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடியவைகள் என்ன? ஒரு குறிப்பிட்ட நடிகை அல்லது ஒரு குறிப்பிட்ட பெண் சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கை பதிவு செய்கின்றார். அந்த வழக்கிலிருந்து தன்னை விலக்க வேண்டும் என்று எதிர்ப்பதிவை சீமான் அவர்கள் பதிவு செய்கின்றார். இதுதான் இந்த வழக்கின் சாராம்சம். ஆனால் சீமான் அவர்கள் குறிப்பிடுகின்றது நான் வழக்கை பதிவு செய்தேன் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய கூற்றுக்கு அவரே வழக்கை பதிவு செய்கிறார் என்கின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட அந்த வழக்கு சார்ந்த விடயங்களை ஒரு பொதுவெளியில் பேசக்கூடிய களத்தை எடுப்பது என்பது நாகரிகமற்ற செயல். இன்று கூட சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தையில் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணை குறித்து அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தை அந்த பெண் பலரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவள் என்கின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கின்றார். தன்னோடு குடும்பம் நடத்திய ஒரு பெண், தன்னோடு வாழ்ந்ததாக அவர் சொல்லக்கூடிய ஒரு பெண், இன்று அந்த பெண்ணை பலரோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு இகழ்வான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் சென்றதின் பின்னணி என்ன? இதை குறித்து யாராவது கருத்து சொன்னால் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்களா? விளங்காத ஒன்றாகவே இருக்கின்றது. நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கின் வீரியம் இருவர் சம்பந்தப்பட்டது. ஒன்று சீமான் அவர்கள், இன்னொன்று நடிகை விஜயலட்சுமி அவர்கள். இந்த இருவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதற்கு தலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டு எதனால் உருவாக்கப்படுகின்றது? தன் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தான் தொடுத்த வழக்கில் தன் மீது குற்றமற்றவர் என்கின்ற நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீமான் அவர்கள், ஆனால் சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் ஆனந்த விகடன் பத்திரிகையிலே பதிவு செய்த விடயத்தை பார்க்க வேண்டியதற்கு இப்பொழுதல்ல
சுமார் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு அவர் பதிவு செய்த விடயத்தில் இந்த வழக்கை மையப்படுத்தி சீமான் அவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்களுக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை மையப்படுத்தி அந்த வழக்கறிஞர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்ன என்பதை சீமான் அவர்கள் மீண்டும் படித்து பார்க்க வேண்டும். அதுபோல சீமான் அவர்கள் இப்பொழுது குறிப்பிடுகின்றால், நீங்கள் அனைவரும் யோகியர்களா, என் மீது நீங்கள் எப்படி கை நீட்ட முடியும், அவர்களெல்லாம் அயோக்கியர்கள் என்கின்ற அடிப்படையில் தானே உங்களை யோக்கியர்களாக நினைத்து கொண்டு தமிழ் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் உங்கள் பின்னால் திரண்டார்கள். நீங்கள் ஒரு மாறுபாடான அரசியலை கொண்டு வந்து கட்டி அமைப்பீர்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் தானே தமிழ் சமூகம் உங்கள் பின்னால் திரண்டு வந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் யோக்கியமா, அதே போல் நானும் இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல விளைகின்றீர்களா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றன. அந்த சகோதரியோடு நீங்கள் பழகினீர்களா பழகவில்லையா என்பது நீங்கள் இருவரும் சார்ந்த விடயம். இந்த விடயத்தை நீங்கள் 3ஆம் நபரை வைத்து அந்த சகோதரிக்கு பணம் கொடுக்க வைத்தது, ஹரிநாடார் என்பவரை வைத்து அந்த சகோதரியை மிரட்ட வைத்தது போன்ற பல விடயங்கள் இன்று எதிர்மறை களங்களை கொண்டு வந்து நிறுத்துகின்றன. இந்த சூழலிலும் ஒரு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்குள் நாம் செல்கின்ற பொழுது இன்று நீங்கள் எடுத்து வைத்த அந்த கருத்து ஏற்புடையதாக இல்லாத கருத்து. ஒரு பெண் தவறான களத்தில் செல்லவில்லை என்கின்றது அவள் சார்ந்த விடயம். ஆனால் அந்த பெண்ணை ஒரு பெரிய ஊடகத்தின் முன்னால் நீங்கள் பேசுகின்ற வார்த்தை ஒரு சரியான வார்த்தையா என்பதை நீங்கள் தனியாக அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். அந்த பெண் மீது நீங்கள் தொடுத்த அந்த வார்த்தை சரியான வார்த்தையா என்று. ஒரு பெண் ஒரு ஆணை நம்பி வருகிறாள் என்றால் அது ஒரு நம்பிக்கை. 5 வயதிற்கு மேல் ஒரு பெண்ணுடைய நிர்வாணத்தை பார்ப்பது என்பது எந்த ஆனாலும் முடியாத ஒரு களம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணினம் அல்லது ஒரு பெண் தான் நம்பிய ஒருவன் முன்னால் தன்னுடைய நிர்வாணத்தை காட்டுகிறாள் என்றால் அவனை எவ்வளவு தூரம் அந்த பெண் நம்பியிருப்பாள் என்கின்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டியதிருக்கின்றது. அந்த பெண் நம்மை நம்பி வந்திருக்கிறார் என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி தெரிந்திருந்த களம் அறிந்திருந்தும் என்னுடைய திருமணத்தை பக்கமாக நான் விளம்பரம் செய்தேன், அப்பொழுதெல்லாம் யாரும் எதிர்ப்பு செய்யவில்லை என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த பெண் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார், திருமணத்தில் நான் எந்தவித பிரச்சனையும் செய்துவிடக் கூடாது என்று ஒரு நபரை அனுப்பி என்னை மிரட்டி என்னை பயம் கொள்ளச் செய்து அதில் தலையிடக்கூடாது என்று என்னை தடுத்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோல நீங்கள் விசாரணைக்கு செல்வதற்கு முன்பு வரை இது என் மீது திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு, என் மீது திட்டமிட்டு என்னுடைய புகழையும் என்னுடைய பெருமையும் கெடுப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்று பதிவிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த நீதிமன்றத்திற்கு அந்த விசாரணைக்கு சென்றுவிட்டு நீங்கள் திரும்பிய பின் ஆமாம் நான் அந்த பெண்ணோடு ஒரு 6 மாதம் வாழ்ந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இதில் நீங்கள் சொல்வது உண்மை பொய் என்பதை நீங்களே மக்களுக்கு விளக்கிவிடுங்கள். தமிழ் தேசியம் என்கின்ற வார்த்தை அது ஒரு புண்ணியத்தின் ஒரு திறவுகோலாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்கள் நினைத்திருக்கக்கூடிய களம். ஒரு சராசரியான அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு அதிலே உங்களை முதன்மைப்படுத்துவதற்கு தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையை போர்த்தி கொண்டு அதன் அடிப்படையில் பயணிப்பது என்பது ஏற்புடையதா? உங்களை யாராவது விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கருத்துக்களை பதிவிடுவதும் அவர்கள் மீது தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுவதும் அவர்களுடைய இணையதளங்கள் போன்றவற்றில் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பதிவிடுவதும் தான் அரசியல் நாகரிகமா? பல விடயங்களை குறித்து கேள்விகள் கேட்கின்ற பொழுது வருத்தங்கள் தான் வருகின்றன. உங்களை நம்பியவர்களில் முதன்மையான உங்களை நம்பி பயணித்தவர்களில் நாங்களும் ஒருவராகத்தான் இருந்தோம். இன்றும் உங்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். தமிழ் தேசியத்தில் ஒரு அடையாளத்தை இந்த மண்ணில் நிறுவுவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இன்னும் சிதைந்து போகவில்லை. ஆனால் நீங்கள் பெண்ணியம் சார்ந்த விடயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அல்லது நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் பலருடைய மனங்களை காயப்படுத்துகிறது என்பதை விட பெண் இனத்தையே அது கொச்சைப்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் களம். இதில் உங்களை விமர்சனம் செய்யவில்லை. இங்கு பலர் தோழ தம்பிமார்கள் இருக்கின்றார்கள் விமர்சிப்பவர்களை எல்லாம் எதிர்ப்பதற்கு. நீங்கள் எந்த தமிழ்த்தாயின் முளைப்பாலை குடித்து வளர்ந்தீர்களோ அதுபோன்ற தமிழ்த்தாயின் முளைப்பாலை குடித்து வளர்ந்தவர்கள்தான் நாங்களும்.
எனவே உங்களுக்கு என்ன வீரம் இருக்கிறதோ அதே வீரமும் எங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எந்த விதமான தைரியம் இருக்கின்றதோ அதே தைரியம் எங்களுக்கும் உண்டு. இங்கு தமிழ் பெண்கள் அல்லது பெண்ணினத்திற்கு எதிரான கருத்துகள் பதிவிடுகின்ற பொழுது எந்த தமிழனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய தலைவரை மையப்படுத்தி கருத்துகள் பதிவிடுகின்ற பொழுது தேசிய தலைவர் எதை கட்டியமைத்தார் என்கின்ற விடயத்தையும் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு ஆண் பெண் உறவு எப்படி இருக்க வேண்டும், அதன் கலாச்சாரங்கள் எந்த கோணத்தில் பயணிக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் தேசிய தலைவருடைய ஆட்சி முறைமைகள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. இன்று கூட அந்த மண்ணில் வளரக்கூடிய சகோதரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், நாங்கள் 12 மணிக்கும் எங்களுடைய நாட்டிலே தைரியமாக நடந்தோம் என்று. அதைத்தான் உங்களிடமும் எதிர்பார்க்கிறோம். நன்றியுடன் இன்பா.